ஐயா ஸ்டாலின் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட்டாலும் போட்டியிடலாம் அப்படின்ற ஒரு காது வழி செய்தி என்னதான் ரொம்ப நாளா காத்துல பரவிட்டு இருந்தாலுமே நாம முன்னாடி என்ன சொல்லியிருந்தோம். ஐயா ஸ்டாலின் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி, இல்ல நடைபெற போற 5 தொகுதி இடைத்தேர்தலில் எந்த தொகுதி இடைத்தேர்தலும் சரி, இந்த எந்த தொகுதி இடைத்தேர்தலுமே ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாவே போட்டியிடக்கூடாது. ஏன்னா அவரு மறுபடியும் ஒரு முறை ஏதோ ஒரு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டிட்டு அங்கேயும் தோத்துட்டாருன்னா, ஏற்கனவே கொளத்தூர் தொகுதியில போட்டிட்டதே ஒரு கரும்புள்ளி, மறுபடியும் ஏதாவது ஒரு தொகுதியில போட்டிட்டு தோத்துட்டாருன்னா அது கரும்புள்ளிக்கெல்லாம் பெரிய கரும்புள்ளியா இருக்கும்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அதனால ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாவே வரவிருக்கக்கூடிய 5 தொகுதி இடைத்தேர்தல்ல எந்த தொகுதியிலுமே போட்டியிட மாட்டாருன்னு சொல்லிதான் நான் நம்புறேன். ஆனா இந்த மாதிரி பலவிதமான செய்திகள் ஒவ்வொன்றா வந்துட்டே இருக்கும் போது ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் டெக்னாலஜியை தெரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஆன்லைன்ல மக்கள் கிட்ட இருந்து கருத்துக்களை கேட்டுட்டு இருக்காரு. கட்சி நிர்வாகிகள்ட்ட இருந்து கருத்துக்களை கேட்கிறாரு. அந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் கேட்டு அதன் மூலமா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி தலைமுறை கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கடுமையான முயற்சியில் இருக்காரு அப்படின்ற தகவல்களும் கண்டிப்பா வந்துட்டு இருக்கு.